அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் இஹ்ததா பிஹுதா. இன்னைக்கு பார்க்க போகின்ற ஹதீஸ் என்னவென்றால், இறை நம்பிக்கையாளருக்கு இவ்வுலகம் சோதனை. இவ்வுலக வாழ்க்கை முஃமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை போன்றது. உலகத்தில் வாழும்போது இறைவன் கட்டளையிட்ட அனைத்து காரியங்களையும் கடைபிடித்து வாழ வேண்டும். தனது மன இச்சைக்கோ கட்டுப்பட்டு இறைவன் தடுத்த காரியங்களை செய்யக்கூடாது. இவ்வாறு வாழ்ந்தால்தான் மறுமையில் இறைவன் தயார் செய்து வைத்துள்ள சொர்க்கத்தை அடைய முடியும். இதை தொடர்ந்து அதன் ஹதீஸினை பார்ப்போம். عن أبي هريرة قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துன்யா இவ்வுலகம் சிஜ்ன் சிறைச்சாலை. யாருக்கு சிறைச்சாலைனா அல் முஃமினு முஃமின்களுக்கு இவ்வுலகம் சிறைச்சாலை போன்றது. வ இன்னும் ஜன்னத்துல் காஃபீர் சொர்க்கச்சோலை. யாருக்கு சொர்க்கச்சோலை? காஃபீர்களுக்கு சொர்க்கச்சோலை. சிறைச்சாலையில் நாம் விரும்பியவாறு சுற்றித் திரியவோ விரும்பியதை சாப்பிடவோ இன்பத்தை அனுபவிக்கவோ முடியாது. ஒரு குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும். அதுபோன்று தான் முஃமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் உள்ளது. இவ்வுலகத்தில் வாழும்போது சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுவோம். அந்த நேரங்களில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சிரமங்களை சகித்து கொண்டால் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும். யார் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற மன உறுதியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பல்வேறு சோதனை வழங்கி அல்லாஹ் சோதிப்பான். இச்சோதனைகளை எல்லாம் அல்லாஹ்வை உண்மையில் நம்புகிறார்களா என்பதை மறுமையில் அடையாளம் காட்டுவதற்காகத்தான் என்பதை அறிய வேண்டும். ஆகையால் முஃமின்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலையாகத்தான் இருக்கும். இதனை புரிந்து கொண்டு தனது வாழ்வை அமைத்து கொண்டால் ஈருலகிலும் வெற்றி பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.